ஹாய் வணக்கம் மக்களே, நான் கோகுல் பிரசாந்த். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சந்தேகம் என்ன, எப்படி ஒரு இன்ட்ராடேக்கு ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுறது. ஏன்னா நிஃப்டினா ஆப்ஷன்ஸு ஈஸியாக ஒன்று தான் இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி. இது நான் ஸ்டாக் ஆப்ஷன் போனேன்னா அங்கே வந்து 200க்கும் மேற்பட்ட ஸ்டாக் இருக்குது கரெக்டுங்களா எஃப்என்டோவில். எதை சூஸ் பண்ணுறது, எதில் மொமெண்டம் வரும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. எப்படி இது வந்து நல்லா ஈஸியாக மொமெண்டம் இருக்கிற ஸ்டாக் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 5 minutes எப்படி ஈஸி மொமெண்டம் அக்யூரசி ஸ்டாக்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இனி தானே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எனி ஒரு ஸ்டாக் செலெக்ஷன், அதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கேனர்ஸ் தான் தேவைப்படும். தன்னில் வந்து ஸ்கேனக்ஸ்ன்னு இருக்கு, நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். இது தன்னோட ஸ்கேனக்ஸு ரொம்ப சிம்பிளான, நம்மளே வந்து இங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்கேனிங் தேவையான ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட். சரிங்களா, ரொம்ப சிம்பிளான எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி, ஓப்பன் ஈக்குவல் டு லோ அண்ட் ஹை. இது அப்படின்னு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னா ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே மார்க்கெட் பை ஆகுறது. சரிங்களா, அந்த பாட்டம்ல இருந்து பையஸ் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு. ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, மார்க்கெட் அந்த டாப்ல இருந்து, ஓப்பன் ஆன டாப்ல இருந்து செல் ஆகுது, செல்லர்ஸ் கண்ட்ரோல் கேண்டல். சரிங்களா, இதுதான் இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை லோ அப்படிங்கிறது. இதோட ரூல்ஸ் நம்ம வந்து வச்சுக்கணும். எது இப்போ வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை போட்டா இல்ல ஓப்பன் ஈக்குவல் டு லோ போட்டா பை போலாமா செல் போலாமா, அதுதான். ஓப்பன் ஈக்குவல் டு லோனா பை, ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா செல். சரிங்களா, இப்போ என்ன எது சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நிஃப்டியோட ட்ரெண்டுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நிஃப்டி எடுத்துக்கோங்க, நிஃப்டி சரிங்களா, நிஃப்டி 50. இந்த நிஃப்டி நீங்க பார்க்கும்போது 0.25%. சரிங்களா, 0.25% பிளஸ்ல இருக்கா, கிரீன்ல இருந்தா உங்களுக்கு ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஸ்டாக்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல 0.25%, 0.25%, அதாவது 0.25% நிஃப்டி மைனஸ்ல இருக்கா, எதுல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். நிஃப்டி 0.25% மைனஸ்ல இருந்தா நம்ம ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஸ்டாக் போகணும். 0.25% பிளஸ்ல இருந்தா ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஸ்டாக். சரிங்களா, பிளஸ் அண்ட் மைனஸ். இன்னைக்கு பார்த்துட்டா மார்க்கெட் ஏறிதான் இருக்கு கரெக்டா. இன்னைக்கு பார்த்துட்டா 0.25% வந்து நிஃப்டி வந்து பைல தான் இருக்கான். ஓகே, அப்ப நம்ம எது சூஸ் பண்ணும், ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஸ்டாக். சரிங்களா, சரி. இப்போ வந்து நிஃப்டி அப் ட்ரெண்ட். ஏன்னா எதுக்காக இந்த 0.25% சொல்றேன் அப்படின்னா, மார்க்கெட் 0.25% ஒரு வருஷத்துக்கு 365 நாள், நிஃப்டி ஒரு 280 நாள் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 280 நாள்ல ஆவரேஜா எவ்வளவு நிஃப்டி ஒரு நாளைக்கு வந்து ட்ரெண்டிங் நகர்ந்ததுன்னா போகுது அப்படின்னா 0.25%. அப்ப 0.25% நிஃப்டி கிரீன்ல இருந்தாலே அப் ட்ரெண்ட், 0.25% ரெட்ல இருந்தாலே டவுன் ட்ரெண்ட். கரெக்டுங்களா, நிஃப்டியோட ட்ரெண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் ஃபாலோ பண்ணும், முக்கியமா எஃப்என்டோ ஸ்டாக்ஸ். அதனால நம்ம என்ன பண்றோம், நிஃப்டியோட ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை லோ போய்க்கிறோம். சரிங்களா, இப்போ இந்த ஸ்கேனக்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கறத நான் எடுத்திருக்கேன் கரெக்டா. இப்போ இந்த ஸ்கேனக்ஸ் எடுத்திருக்கேன், இந்த கிரியேட்னு இருக்கு இல்லைங்களா, இந்த கிரியேட்டுக்குள்ள போய்க்கோங்க. ரொம்ப சிம்பிளான அந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை லோ நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, இந்த இடத்துல வந்து ஆட் அப்படின்னு கேட்டு தெரியுதுங்களா, இதுக்குள்ள வந்துட்டு ஒன்றும் இல்லை, இதுக்குள்ள ப்ரைஸை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இதுல வந்து ப்ரைஸ்ல நம்ம எது சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹை அண்ட் லோ. சரிங்களா, இதை சூஸ் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டு இதுல தேவையில்லை, நமக்கு அதில் மற்றதெல்லாம் டெல் பண்ணிடலாம். நமக்குலாம் வேணுங்கிறது இல்லை, ஒன்னே ஒன்று மட்டும் தேவை, ஒன்றையும் அது மட்டும் நான் என்னன்னு சொல்றேன். சரிங்களா, இப்போ ப்ரைஸ் மட்டும் வச்சுப்போம், நம்ம மீதியெல்லாம் டெல் பண்ணியாச்சு. இதுக்குள்ள இன்னொன்று தேவை என்ன அப்படின்னா, எஃப்என்டோ ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா. இந்த எஃப்என்டோ ஸ்டாக், ஏன்னா நம்ம அதில் தான் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பண்ண முடியும். அப்போ அந்த எஃப்என்டோ ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து கிரீனா இருக்கு மார்க்கெட். இன்னைக்கு வந்து ஜூன் எவ்வளவு 18th. சரிங்களா, இன்னைக்கு கிரீனா மார்க்கெட் வந்து இருந்துச்சு. அப்போ எப்படின்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோ கேண்டில் போடும். இங்க லோ பிரைஸ்ன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த லோ பிரைஸ்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டுன்னு போட்டிருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா, லோ ஈக்குவல் டு என்னது, ஓப்பன் இருக்கா, ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு என்னது, எய்ச்சர் மோட்டார்ஸ், மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஆம்பர் என்டர்பிரைசஸ், இந்த 3 ஸ்டாக்குமே ஓப்பன் ஈக்குவல் டு லோ ரேடார்ல வருது. சரிங்களா, இங்க பாருங்க, இங்க ஓப்பன் லோ பிரைஸ் பாருங்க எவ்வளவு, 7520. சரிங்களா, ஓப்பன் பிரைஸ் பாருங்க அதே தான், சேம் ஓப்பன் ஆன இடம் தான் அதோட லோவே, அதுக்கு கீழே வரல கரெக்டா. அப்ப அந்த ஸ்டாக் நமக்கு என்னது, நம்ம ரேடார்ல வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் இன்ட்ராடேல இருந்துகிட்டே இருக்கும். சில ஸ்டாக் பிரேக் ஆகும், ஆனா ரேடார் நீங்க இந்த ரேடாருக்குள்ள எஃப்என்டோக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியோ ஒரு 10ல இருந்து 15 ஸ்டாக் கிடைக்கும். எந்த ஸ்டாக் பெட்டர்னு நீங்க டெக்னிக்கலா இண்டிகேட்டர்ஸ் எது வந்து நல்லா இருக்கு, நல்ல டார்கெட்ஸ் வருது, அதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணீங்க. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி எடுக்கிறோம். சரியா, இப்போ எய்ச்சர் மோட்டார்ஸ் கிளிக் பண்ணியாச்சு. இங்க பாருங்க அதோட
சார்ட் வந்துட்டீங்க அப்படின்னா 1 hour சார்ட்டை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 1 hour 3 minute நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். நான் 3 minute வரேன் சரியா. 3 minute ஐச்சர் மோட்டார்ஸ் பார்த்துட்டா தெரியும். இது ஓப்பன் ஈக்குவல் டு இதான் லோ சரிதா. இன்னைக்கு இந்த செஷன் பிரேக் போட்ட ஈஸியாக தெரியும். இங்கே பாருங்க, இன்னைக்கு 18ஆம் தேதி இதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஈக்குவல் டு லோ. இந்த ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்ல சொல்லுவாங்க பாருங்க. ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் மார்க்கெட் என்ன ஆகுது, அப்படியே மேலே போகுது கரெக்டா. நீங்க இண்டிகேட்டர் நீங்க உங்களோட அனாலிசிஸை யூஸ் பண்ணணும். இது ஸ்கேன் பண்ணி தான் எடுக்கிறோம். இது நல்ல அக்யூரசியா இருக்கும். ஏன்னா வந்து நிஃப்டி பை ட்ரெண்ட், ஸ்டாக் பை ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்டாக்கை டக்குன்னு ஸ்கேன் பண்ணி எடுக்கிறோம். அது வந்து இந்த பாட்டம்ல இருந்து பையிங் ப்ரெஷர்லயே இருக்கு, அங்க கீழே வரல. பையர்ஸ் கண்ட்ரோலே இந்த ஸ்டாக் வராத ஸ்டாக்கை நம்ம என்ன பண்றோம், ஓப்பன் ஈக்குவல் டு லோ எடுக்கிறோம். அதே மாதிரி செல்லிங் ஸ்டாக் வேணும். ஒருவேளை நம்ம வந்து நிஃப்டி வந்து நெகட்டிவா இருக்குன்னு என்ன பண்றது அப்படின்னா, அதுக்கு வந்து ஹை இருக்கு இல்லைங்களா, இங்க பாருங்க பிரைஸ்ல ஹை சூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த ஹை இது பண்ணிக்கோங்க. இதுல அட்வான்ஸ்டு இது எடுத்து வரலாம். நமக்கு இது தேவையில்லை, இதை நம்ம இது பண்ணிட்டோம் இல்லைங்களா, இது தேவையில்லை எடுத்துடலாம். நம்ம வந்து ஹையில் சூஸ் பண்ணிட்டோம் அட்வான்ஸு. இப்போ ஒரு வேளை நிஃப்டி வந்து 1/4% இல்லை 1/2% வந்து நெகட்டிவாக இருக்கு. அப்போ என்ன பண்ணும், ஓப்பன் ஹை ஈக்குவல் டு ஓப்பன் இருக்கா கொடுத்துட்டீங்க அப்படின்னா, டே கொடுத்துட்டா நமக்கு ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பாருங்க இல்லை நிறைய ஸ்டாக் நமக்கு இருக்கு. நமக்கு வந்து பாரத் ஏர்டெல் பாருங்க ஓப்பன் ஆன இடத்துல இது லோ ப்ரைஸு, ஓப்பன் ப்ரைஸு ஹையும் பார்க்கணும்ல, நான் மாற்றி பார்த்துட்டேன். சரி ஓகே, இங்கே பாருங்க ஓப்பன் எவ்வளோ ஆயிருக்கு, அதாவது ஓப்பன் ஆன இடம் மேலே அதுதான் ஹை சரிங்களா. அப்படி எடுத்துக்கிறோம். பாரத் ஏர்டெல் ஓப்பன் ஆனது 1878.80 கரெக்டா. அதோட ஹை பிரைஸ் அதே தான், அதே சேம் பிரைஸ். இப்போ பாரத் ஏர்டெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேளை செல் பண்ண போறீங்க பாரத் ஏர்டெல் சரி, ஸ்கேனிங்ல கிடைச்சிருச்சு. பாரத் ஏர்டெல் மாதிரி இன்னும் எத்தனை ஸ்டாக் இருக்கு பாருங்க. எது பெட்டர்னு நீங்க நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு, இத்தனை ஸ்டாக் இருக்கு. டக்குன்னு நீங்க வந்து உங்க இண்டிகேட்டரையோ இல்லை இதுவே போட்டு இது பெட்டர் ஸ்டாக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் சரியா. ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஃபர்ஸ்ட் ஒரு 3 minute 15 minutes வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா இது ஓப்பன் ஈக்குவல் டு இதான் இப்படிதான் இருக்கும். கேண்டில் இப்படி ரெட் கலர்ல இருக்கு பாருங்க தெரியுதா. ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, டபுள் டாப், ப்ரீவியஸ் டேவோட ஹை டபுள் டாப், ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட். ஆனால் ஸ்டாக் வந்து என்ன ஆகல, பிரேக் ஆயிடுச்சு, உள்ளேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இதோட பெட்டர் ஸ்டாக் இதாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிஃப்டி கிரீன்ல இருக்கு இல்லைங்களா, அதனால பெருசா விழுகல சரிங்க. நிஃப்டி இன்னைக்கு வந்து கிரீனா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவரால் அப் ட்ரெண்ட் இருக்கு. வார் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஈரான் வார், அதனால வந்து மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதுனால ஸ்டாக்ஸ் பெருசா இறங்கல. அதனால தான் சொல்றது என்ன பாருங்க, ஏன்னா இருக்கு கீழே பிரேக் ஆயிட்டு திரும்ப மேலே வந்து நின்ட்டான் தெரியுதா. ஆனா ஹை அதே தான், பிரேக் ஆக கிடையாது. அதனால தான் நிஃப்டியோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஹை. நம்ம ப்ராபபிலிட்டியை ஸ்கேன் பண்றோம், நிஃப்டி ட்ரெண்டை பார்க்குறோம், ஸ்கேன் பண்றோம், ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஹை அப்படிங்கிறது ஈஸியா ஸ்கேனக்ஸ் வச்சு தென் வந்து நம்ம ப்ராபபிலிட்டியை நம்ம ட்ரேடுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஈஸியான மெத்தட், ரொம்ப சிம்பிளான எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான், ஆனால் ப்ராபபிலிட்டி தாறுமாறு சரிங்களா. மேபி நீங்கள் வாட்ச் பண்ணுங்க சரிங்களா. எடுத்து ட்ரேட் முடிங்க, உங்கள் அனாலிசிஸ் எப்படியோ நீங்கள் பண்ணணும் ட்ரேட் எடுக்கிறது கரெக்டாக. இது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு வியூ கொடுக்கும். ஸ்டாக்ஸை பற்றி ஈஸியாக வந்து நல்ல ட்ரெண்டிங் ஸ்டாக்ல நீங்கள் எடுக்கலாம். அதனால வந்து வேணா உங்கள் அனாலிசிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.